யாரும் அது லில்லி புட்டுன்றது இவ்வளவு பெரிய ஒரு மிருகம் இல்லை அது ஒரு அது ஒரு ஒரு ஜாதகம் இருக்கும். அது மலை பிரதேசத்தில் இருக்கும். அந்த இது அது 10,000 வருஷத்துக்கு முன்னால அந்த இதை நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய சாராம்சம் பூரா டைரக்டர் இருக்கு. குள்ள மனிதர் சொல்லுவாங்க அதுதான் சார். குள்ள மனிதர் இல்லை, சும்மா ஒரு ஜாதகம் தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு இப்போ இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிகிட்ட அவர்கிட்ட இருக்குது. அது வந்து வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு. இல்லை சார், அது என்ன லில்லி புட்டு எனக்கு தெரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். லில்லி புட்டுன்னா எனக்கும் அது நான் வந்து சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இதில் நான் எங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறோம். உங்களுக்கே ஒரு நாலேஜ் இல்லாமல் அந்த படம் 5 லாங்குவேஜ் எடுக்க முடியுமா? இல்லை, அதாவது லாங்குவேஜ் இருக்கு. அது முழுசா டைரக்டர் தான் சொல்லணும். அரிய வகை மிருகம், அரிய வகை மிருகம் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மனிதர்கிட்ட இருக்கு. அதை மையப்படுத்தி நம்ம கதை அந்த லில்லி புட்டுன்றது நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இது நாம சொல்லக்கூடாது இல்லைங்களா? அது இல்லை சார், எனக்கு புரியல நீங்கள் சொல்றது. எனக்கு லில்லி புட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதோட அர்த்தம் என்ன, அது எப்படி இருக்கும்? அது நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு லில்லி புட்டு சொன்ன வரைக்கும் குட்டி மனிதர்கள் சொல்லுவாங்க. அதனால நான் அந்த குள்ள மனிதர்களா கேட்டேன். சார், குள்ள மனிதர் மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா மொத்தத்துல அது ஒரு அரிய மிருகம். அது வந்து இங்கெல்லாம் பெரிய பெரிய மலை பிரதேசம் ஒரு அபூர்வமான ஒரு இதா இருக்கு. அது ஒருத்தர் வச்சு ஒரு பூஜை போட்டு வச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சொல்றது. கற்பனை தான், கற்பனை சொல்றாங்க. அந்த மையமா வச்சு மொத்தத்துல ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு அந்த அரிய வகை மிருகத்தை வச்சு இந்த படத்தை நம்ம தயார் பண்ணிட்டோம். இது நடிகை இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு பாம்பே உட்கார டைரக்டர். நீங்கள் தெரியாது இருந்தால் வந்திருப்பாரு. ஏன்னா அவருடைய இதுதான் பூரா அவருக்கு தான் தெரியும். அதுக்கு எடுத்துட்டா அவர் வந்து ஒரு 7-8 வருஷமா அந்த கதையை எழுதி ஒரு இது பண்ணி வச்சிருக்காரு. அவதார் கரா படத்தினுடைய டைரக்டர் அவதார். சங்கர் சாருடைய அசோசியேட். அரசியலில் வந்து சினிமா துறைக்கு வந்த காரணம் என்ன சார்? சார், நாங்கள் கிட்டத்தட்ட 35 வருஷம் எங்கள் ஊருக்கு மெயின் ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போவோம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போய் அங்கே சேலம் மல்லூரில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவோம். கலை நிகழ்ச்சி மிகப்பெரிய இதாக ஒரு சாதம் கூட்டிகிட்டு வருவார். பெரிய ஆர்டிஸ்ட் லட்சுமி மேனன், தேவயானி, சத்துமார் பொண்ணு, வருஷம் ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 பேர் ஒரு கோயில் திருவிழாவுக்கு நான் கொண்டு போய் என் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் நிகழ்ச்சி நடத்துவோம். நான் இப்போ எந்த டிராகன் சொன்னீங்க, அதில் யார் சார் ஹீரோ? ஹாலிவுட்டில் இருந்த டைட்டில் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் யூஸ் பண்ணலாம். ஹாலிவுட்டில் இருக்கிற டைட்டில் வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த டைட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த கதைக்கு அந்த டைட்டில் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அந்த விஷயம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு டார்க் காமெடி சப்ஜெக்ட் தான். இதில் வந்து ட்ராகன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரெட் ட்ராகன் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஹீரோ எப்படி ஃபைனலாக ஜாயின் ஆகுன்றது தான் என்டர் தி ட்ராகன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். இது முழுக்க ஒரு ஆக்ஷன் காமெடி. நீங்கள் ஜாக்கி சான் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக் ஆக்ஷன் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ஆனால் இப்போ இங்கிலீஷ் படம் டைட்டில் வச்சா படம் நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டு படம் எடுத்து டைட்டில் எடுக்கிறீங்களா? ஏன்னா இப்போ டிராகன் ஒரு படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சு டைட்டில், அவ்வளோதான். இது எந்த இன்டென்ஷனோட வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது ஒரு லெஜெண்டரி டைட்டில் வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அது தப்பாக பார்க்குறீங்க சார்? நீங்கள் எல்லாம் கேள்வி சார் சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க 5 லாங்குவேஜில் படம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, சரிங்களா? 5 லாங்குவேஜுக்கும் வந்து அந்த லில்லி புட்டோட ஸ்டோரி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து புரியல, எங்களுக்கும் தெரியல, சரிங்களா? ஆனால் நீங்கள் 5 லாங்குவேஜில் ஹீரோவை வச்சு பண்ண போகிறீங்க. 5 லாங்குவேஜ் வேறு ஹீரோன்ட்டு அது யாரை ஹீரோ செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஹீரோ வந்து யார் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு? ப்ரொடியூசர் நான் யார் சார் ஹீரோ? பாம்பேவில் ஒரு ப்ரொடியூசரு, டைரக்டர். நான் அடுத்த முறை வரும்போது டைரக்டர்கிட்ட கற்று வச்சுருந்தேன். ஹீரோலாம் அவங்க தான் செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணிருக்கோம். ஆமாம், பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா அவங்க எல்லோரும் சொல்லிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் வந்து எனக்கு ஒரு 18 வருஷமாக எனக்கு பழக்கம். நான் சந்தனக்காடு வீரப்பனா வந்து மக்கள் தொலைக்காட்சியில் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த வீரப்பன் நடித்ததுக்கப்புறமா ஒரு விழாவுக்கு வரும்போது சாரோட அறிமுகம் கழித்து சேலம் போனேன். அங்கேருந்து சாரோட அறிமுகம் எனக்கு அப்போவே ஒரு படம் பண்ணுறதா இருந்தாங்க. அப்போ அந்த ஷூட்டுக்கெலாம் நான் போயிருந்தேன்.
தொடர்ந்து சாரோட நல்ல நட்பு எனக்கு கிடைச்சிது. இப்போ வந்து என்டர் தி டாகன் அப்படிங்கிற ஒரு புது படம் பண்ணுறாங்க. அதில் சார் வந்து மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது அப்படியே கில்லியில் வந்து பிரகாஷ் ராஜ் சார் இருந்தால் மாதிரி அது கூட பண்ணணும்னு சொன்னாங்க. சரி விருப்பமாக வந்து கூட நடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரெஸ் மீட் வந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பல ஆண்டு காலமாகவே நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க. ஆனால் அப்படி பார்த்தாலும் நிறைய படத்தில் உங்களால் இப்போ பார்க்க முடியல. ஏன் எதனால? நான் மலையாளம், கன்னடம் மொழி போகிறேன், தமிழ் எல்லா மொழியும் எது கூப்பிட்றாங்களோ போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன். எனக்கு ஃபுல்லாக ஒரு கைட் பண்ணி நான் கரெக்டாக ட்ராவல் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய மிஸ்டேக் தான் அது. வரும் அந்த மொழி கூடும்போது அங்கே போயிடுறேன், இதை விட்டுடுறேன். இங்கே கூடும்போது இங்கே இருப்பேன், அங்கே கூடும்போது விட்டுடுறேன். அந்த டேட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகாமல் விட்டுறேன் நான் சில விஷயங்கள். துணை நடிகர்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அவ்வளோ சரியாக மரியாதை கொடுக்குறது இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் உண்மையா சார்? அப்படிலாம் இல்லை, கொடுத்தாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே கூப்பிட்றாங்க இருந்தாலும் அங்கே போகிறேன்னும் போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதுதான் கேட்குறேன். அவங்க தானே கூப்பிடணும், கூப்பிடுவாங்க, டைம் வரும். நம்ம வெயிட் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது. நான் தெரிஞ்சுக்கிட்டது லைஃப்பில் உடனே அடுத்தடுத்தது போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்கவுங்க சூழ்நிலை விவரமாக இருக்கும். அவங்க நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட கேரக்டர் பார்ப்பாங்க. இப்போ என்னை பார்க்கும்போது யாருக்கும் பெரிய சிரமமாக தொந்தரவுலாம் நான் கொடுக்க மாட்டேன். அதனால் ஒருத்தவங்க பார்க்கும்போது நான் யாரையும் போய் கேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணல. ஒவ்வொரு ஆஃபீஸும் போய் பார்க்கணும் இல்லையா, எனக்கு ஆஃபீஸும் சரியாக தெரியறதில்லை. அந்த ஒரு இடம் 2 இடம் போவேன். அப்புறம் கண்டினியூ நான் எங்கேயும் போகிறதில்ல. வெளில அந்தந்த ஷூட் போயிடும்போது நமக்கான டேட்ஸ் யாராச்சும் மெயினாக பார்த்தாங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி நான் யாரையும் நியமிக்காம வச்சிருக்கேன். அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஸோ அது மிஸ் ஆகிட்டு இந்த படமா என்டர் தி டாகன் ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஷெட்யூல் ஆக்சுவலாக ஹீரோ வந்து வெற்றி பண்ணுறாரு. 8 தொட்டக்கள் ஜெயிலாமன வெற்றி தான் ஹீரோவை லீட் பண்ணுறாரு. டிஎம் கார்த்திக் சார், அப்புறம் ஆதித்யா கதிர், அப்புறம் பிராங்க்ஸ்டர் ராகுல், ஸ்ருதி பெரியசாமி, ஒரு ஆர்டிஸ்ட் கஞ்சாகர் பண்ணேன். இப்படி ஒரு 13-12 லீட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மெயின் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய ஆக்டர் ஒரு கேமியோ பண்ணுறாரு. அது கொஞ்சம் சஸ்பென்ஸ், லாஸ்ட்டில் தான் நாங்கள் ரிவீலே பண்ணுறோம். கேமராமேன் வந்து ஜிப்சி படத்தோட கேமராமேன் பாலா ரோசையா பண்ணுறாரு. மியூசிக் டேரக்டர் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் டேரக்டர் தான், ரட்சகன் ஸ்ரீதர் சொல்லிட்டு. ஆர்ட் டைரக்டர் மைக்கேல் ராஜ், யானை, சினம், கொம்பு வச்ச சிங்கம்லாம் பண்ணாங்க. முத்ரா சாரோட அசோசியேட். இல்லை, எக்ஸ்டீரியர் ப்ளஸ் இன்டீரியர் தான் சார். ஆக்சுவலாக இது ஒரு 80% ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிற மாதிரி தான் கதை. ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும்னா அவங்களுக்கு தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் மாதிரி. ஸோ நாங்கள் சேலம் தான் லேண்ட்மார்க் சூஸ் பண்ணியிருக்கோம். சேலமில் தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணியிருக்கு. செகண்ட் ஷெட்யூலும் அங்கே தான். ஒரு நைட்டில் நடக்கிற கதை. ஒரு ஈவினிங் 6க்கு ஸ்டார்ட் ஆகி ஏர்லி மார்னிங் 6ல் முடிகிற மாதிரி தான் கதை. இல்லை, லைவ் காமெடி, டார்க் காமெடி. சின்ன சின்ன மெசேஜஸ் சொல்லியிருக்கோம். ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்காது மெசேஜஸ். போகிற போக்கில் தூவிட்டு போகிறது தான். ஏன்னா ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாலும் அது கிரிஞ்ச் ஆகிடும். அதனால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது ஒரு தியேட்ரிக்கல் மூவி தான். இது வரும்போது ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப மெசேஜஸ் அது இதெல்லாம் இல்லாமல் ஜாலியான படமாக இருக்கும். உங்களை எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணுன்றதை நம்புகிறேன். சார், ஒரு அரசியல்வாதி கிட்ட அந்த லில்லிபுட் இருக்குன்னு சொன்னீங்க, அது யாருன்னு சொல்ல முடியும்? இல்லை, அது நம்ம கதை கிடையாது சார். அது உண்மை இருக்கா? இந்தியாவில் ஒரு அரசியல்வாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பெரிய அரசியல் அவங்களுக்கு தெரியும். அரசியல்வாதி யாருன்னு இப்போ அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அவர்கிட்ட தான் இருக்கு. நானும் சொல்லக்கூடாது இல்லை, அது சரியா இருக்காது இல்லையா சார்? என்னன்னா லில்லிபுட்டை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இல்ல. அது கூட அது இல்லாம வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சொல்லிட்டு இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாமா? பெரிய அரசியல்வாதி குற்றச்சாட்டு நாம சொல்லலையே, குற்றச்சாட்டே வைக்கலையே. நீங்க எப்படி குற்றச்சாட்டு? நீங்க தான் சொல்லிருக்கீங்க இவ்வளவு பெரிய அரசியல்வாதி இருக்கு, பெரிய அரசியல்வாதி. சினிமானாவே யாரும் சொல்லுன்னு கேக்குறாங்க. இல்ல சார், சினிமானா கற்பனை தான், கற்பனைன்னு சொல்றாங்க. இப்ப நாம பார்த்தோமா லில்லிபுட்டை, ஏதோ சொல்றாங்கன்ட்டு நாம ஒரு கதை படம் எடுக்கணும்னு எடுக்கிறோம். அது கற்பனையா சொல்றாங்கன்னு சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதி இருக்குன்னு சொன்னீங்கன்னா பத்திரிகையாளர் கேட்பாங்க. அப்படி சொல்றாங்க. ஒரு இல்லை, ஆக்சுவலாக அதாவது கதையில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபேண்டசி இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறதுனா அதை வச்சு ஒரு மையமாக நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் அதில் நிறையா எத்தனையோ பிரச்சனை வரும், எல்லாம் வரும், எல்லாம் தான் வரும். அப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டாவே எல்லா பிரச்சனையும் தானே வரும். இல்லை, அந்த அரசியல்வாதி அந்த லில்லிபுட்டை வைக்க காரணம் என்ன?
அது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுங்கிறாங்க அதில். என்ன சக்தி அது? அது என்ன சக்தின்னு அப்புறம் உங்களுக்கு சார் இப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்களா எதிர்கட்சியா இருக்காங்க? ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. தெரியல சார். இந்தியா லெவலில் இல்லை, இந்தியா லெவலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. இந்தியாவா தமிழ்நாடு? இந்தியாவில், தமிழ்நாடு இல்லை, இந்தியா லெவலில். சார், நீங்க ஒரு எப்படி நீங்க வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கீங்க, பேரூராட்சி தலைவருங்க. பேரூராட்சி தலைவரா இருக்கீங்க, அரசியல் முழுசு தெரியும், பல ஆண்டுகள் இருக்கீங்க. ஆமா சார். நீங்க அரசியல் விஷயமா அது முழுக்க முழுக்க அரசியல் கதையா தான் எடுக்கிறது திட்டம் போடுறீங்க. இல்ல சாரி அப்படிலாம் இல்ல சார், இது கமர்ஷியல் அரசியலுக்குள்ள நம்ம நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் எல்லாமே அவர் ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு சார். ஒரே நிமிஷம், இல்ல ஒரு எல்லா கேள்வியும் அது ஒண்ணுதான் தான் நிக்குது. ஒரே நிமிஷம் சார். இன்னும் ஒரு 10-15 நாள்ல பாம்பேல இருக்காரு டைரக்டர், அவர் அவதார் டைரக்டர் வர சொல்லிடுறேன். என்னென்ன டீடைல்ஸ் கேட்கணுமோ நம்ம சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறேன். அவரு ஏன்னா எனக்கு தெரியல, நீங்க என்ன பண்ணிருக்கலாம் சார், அந்த அது ஏன்னா டைரக்டர் தான் அது தெரியும். நாம என்டர் தி டிராகன் மட்டும் பேசி இருந்திருக்கலாம். இப்ப லில்லி புட்டுன்னு சொன்ன போய் இப்ப அந்த டாபிக் எல்லாமே கேக்குறாங்களே. பட் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உண்மைதானே சொல்றோம். இதுல ஒன்றும் ஒளிமறை ஒன்றும் இல்லையே. நம்ம படத்தை லில்லி இல்ல லில்லி புட்டுன்றது நாங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல பதிவு பண்ணிருக்கிறோம். பதிவு பண்ணிருக்கிறோம். நாங்க அதை சொல்றோம். அது என்ன, அது உண்மை. சினிமா படம் எடுக்கிறாங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாவும் எடுத்துறாங்க. எல்லாமே கற்பனை வச்சு தானே, இது கற்பனை சொல்றது வேற சார். என்ன சொல்றீங்க, அரசியல்வாதிகிட்ட இருந்து உறுதிப்படுத்தினே இருக்கீங்க. அதுதான் அப்படி அதுதான் சார். அது உண்மையா கூட இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஒரு கற்பனை தான். ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாங்க, டைரக்டர் இது நாம அது ஒரு 2 ஏக்கரால வச்சு சாமி கும்பிட்டு இருக்காரு. அவர் மிகப்பெரிய பூஜை போட்டு சாமி கும்பிட்றாருன்னு சொல்றாங்க. டைரக்டர் சொல்றாரு. தெரியல சார். அது தெரியல. இது வந்து அது டைரக்டர் நான் உட்காந்து வைக்கிறேன் சார்.